வணக்கம் நேயர்களே, ஒரு செய்தி பாலகோணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பன்னாட்டு உறவுகள் பேராசிரியர் முனைவர் திரு ஆர் சுப்பிரமணியன் இணைகிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சி செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம். 2023 மே மாதத்தில் மணிப்பூரில் ஏற்பட்ட ஒரு பெரிய கலவரம் நாட்டையே உலுக்கியது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த நிலையில் குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு பிறகாக மீண்டும் ஒரு புதிய ஆட்சியை அங்கே அமைச்சாங்க. அமைத்த மறுநாளே ஒரு பெரிய வன்முறை வெடித்துள்ளது. மணிப்பூரில் இந்த திடீர் வன்முறை வெடிப்பதற்கான காரணம் என்ன? அங்கே இருக்கக்கூடிய சூழல் என்னவா இருக்குது சார்? ஒரு வருட அந்த பிரசிடென்ட் ரூலுக்கு பிறகு ஒரு புது ஆட்சி அமைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அந்த இடத்துல. ஏன்னா அதை ரொம்ப வருடம் நீடிக்கவும் முடியாது, ஒரு வருடத்துக்கு மேலே நீடிக்கவும் முடியாது. நீங்கள் நீடிக்கணும்னா அதுக்கு சில கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்லாம் பண்ணால் தான் அதை பண்ண முடியும். ஸோ அதனால் இப்போது எலெக்ஷன் இல்லாமல் இருக்கிற அந்த எம்எல்ஏஸை வச்சு அவங்க ஒரு தலைமையை கிம்சன் சிங்கை வச்சு அவர் தலைமையில் கூடவே 2 டெபுட்டி சிஎம்மை வச்சு அவங்க ஆட்சியை அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆட்சி அமைக்கிறதுல குக்கி மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு மனஸ்தாபம் இருக்குது, பெரிய வருத்தம் இருக்குது. ஏன்னா அதில் அந்த டெபுட்டி சிஎம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க அந்த கிப்கென் பதவியேற்றது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதுதான் முக்கியமான காரணமாக சொல்லப்படுது. ஏன்னா அவங்க குக்கி சமுதாயத்திலேருந்து வரவங்க, அந்த குழுவிலேருந்து வரவங்க. ஸோ அவங்க எப்படி இதில் பங்கு வகிக்கலாம்? ஏன்னா கடந்த வருடம் டிசம்பர் மாதத்துலையும் சரி, இப்போ இடையில ஜனவரி மாதம் கூட அந்த 10 எம்எல்ஏக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் சேர்ந்து அசாமில் கூடி அவங்க முடிவு எடுத்தப்போ கூட இந்த அரசாங்கத்தில் நம்ம பங்கு வகிக்கக்கூடாதுன்ற ஒரு முடிவு எடுத்து தான் பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாம் ஒரு உறுதிமொழி போல் எடுத்து இருந்தாங்க. ஸோ அதை மீறி இவங்க இப்போது பதவி ஏற்றது அப்போ நீங்கள் அந்த மெய்த்தி சமுதாயத்தை சேர்ந்த அந்த முதலமைச்சரோட அந்த ஆட்சியை நீங்கள் அங்கீகரிக்கிற மாதிரி இருக்குது. அந்த வன்முறை ஏற்பட்டு, பெரிய வன்முறை 2023 அந்த வன்முறை ஏற்பட்டு அவ்வளோ இழப்புகள் ஏற்பட்டு, உயிரிழப்புகள், உடைமைகள், 60,000 மக்கள் குடிபெயர்ந்து வேறு இடத்துல புலம்பெயர்ந்து அங்கே ரிலீஃப் கேம்ப்ஸில் 350 ரிலீஃப் கேம்ப்ஸ்க்கு மேலே இருக்குது. அங்கெல்லாம் உட்காந்து இன்றைக்கி வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த ஆட்சியை நம்ம ஏற்றுக்க முடியுமா? ஏன்னா அவங்க சில டிமாண்ட்ஸை அந்த நேரத்தில் வச்சுருந்தாங்க. அவங்களுக்குன்னு தனி அட்மினிஸ்ட்ரேஷன் வேணும், அவங்களுக்குன்னு தனி ஒரு யூனியன் டெரிட்டரி போல் ஒன்றத்தை க்ரியேட் பண்ணியிருக்கணும் மணிப்பூருக்குள்ளாரவே. ஆனால் தனியாக அது எங்களுக்கு இருக்கணுன்ற ஒரு கோரிக்கை அவங்க வச்சு, ஜம்மு காஷ்மீர்லே இருக்கிற மாதிரி நம்ம அதே மாதிரி ஒரு செட்டப்பை எங்களுக்கு மட்டும் நீங்கள் தனியாக வச்சு கொடுக்கணும். ஏன்னா நாங்கள் மனதளவிலும் ஃபிசிக்கலாகவும் நாங்கள் செப்பரேட் ஆகிட்டோம். அப்போது எங்கள் பதாகைகள் அவங்க ஏந்தி வச்சுருக்கும் போது கூட பார்த்திங்கன்னா SOS தான் போட்டிருக்காங்க. அதாவது நாங்கள் பிரிஞ்சு போய்ட்டுன்றதை மீன் பண்ணுறதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இனி நம்ம ஒன்று சேர முடியுமான்ற அந்த பதட்டமான சூழ்நிலை இன்றைக்கி வரைக்கும் நிலவிக்கிட்டு தான் இருக்குது. அதனால் இது அவங்களால இந்த டெபுட்டி சிஎம்மாக அவங்க இன குழு சேர்ந்த ஒருத்தவங்களே வந்ததை அவங்களால ஏற்றுக்க முடியல. அதனால தான் சூராச்சந்திப்பூரில் ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட், பெரிய அளவில் அதுக்கு எதிர்ப்புகள் கிளம்பி வெடிச்சிருக்கு. அதை தான் நம்ம நேற்று நம்ம காணொலியில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். நீங்கள் சொல்வது போலவே இப்போ நம்ம லடாக் தனியாக இருக்கிறாங்க, ஸ்ரீநகர் தனியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட எந்த ஒரு பிரிவினையும் இல்லை. இது அரசாங்கமாக ஏற்படுத்தி கொடுத்த ஒரு விஷயமாக நம்ம இங்கே பார்க்குறோம். ஆனால் இங்கே எங்களுக்கு தனியாக ஒரு டெரிட்டரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஒரே ஒரு புவியியல் அமைப்பில் நம்ம இருக்கிறோம். நம்மளுக்கான உரிமைகளை கேட்பது தவறு கிடையாது, அதற்கான போராட்டங்களை முன்னெடுப்பதும் தவறு கிடையாது. ஆனால் அது வன்முறையாக வெடிக்கும் பொழுது தான் உலக பார்வையாக இது மாறுகிறது. நம்ம ஏற்கனவே வங்கதேசத்தமாக இருக்கட்டும், பாகிஸ்தான்கிட்ட இருக்கட்டும், ஒரு சிறிய மனஸ்தாபங்கள் இப்போ இருக்கிற இந்த சூழலில் நாட்டிற்குள்ளேயே இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுதான் அதாவது இதுவரை அமைதியாக எல்லாம் ஒன்றுக்கொன்று ஒத்துமையாக வாழ்ந்த ஒரு சமுதாயம் தான் மணிப்பூரில் இருக்கிற எல்லா சமுதாயம். மொத்தம் ஒரு 36 குழுக்கள், இனக்குழுக்கள் அங்கே இருக்காங்க, கம்யூனிட்டிஸ் அங்கே இருக்காங்க. நம்ம வெறும் குக்கீஸோ மட்டும் பார்க்குறோம், மெய்த்தியை மட்டும் பார்க்குறோம், நாகா குழுவை மட்டும் பார்க்குறோம். பட் அங்கே 36 இது போல் பலதரப்பட்ட கம்யூனிட்டிஸ் இருக்காங்க. அவங்க எல்லாம் ஒன்றா தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அந்த அந்த முக்கியமான அந்த ஒரு இதுவை அறிவித்தாங்க இல்லைங்களா, அதாவது எஜுகேஷனில் இதெல்லாம் ரிசர்வேஷன் அவங்களையும் மெய்த்தியும் அந்த ரிசர்வேஷனை அனுபவிக்க முடியுன்ற மாதிரியான அந்த ஒரு அறிவிப்பு ஒரு பெரிய அளவில் ஒரு எதிர்ப்பு உருவாக்குச்சு. ஏன்னா அது அவங்களோட உரிமைகளை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம். அவங்களுக்கான ஒரு பலன்கள் இதுவரை கிடச்சிட்டு இருந்த அந்த ட்ரைபல்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க இருக்கிறது வேலி, மெய்த்திஸ் இருக்கிறது வேலி. அந்த வேலியை சுற்றி தான் அந்த மலை பிரதேசங்கள் இருக்குது. அதில் தான் இந்த குக்கீஸ் இருக்காங்க, நாகாஸ் இருக்காங்க, அதுபோல் பல குழுக்கள் அங்கே ட்ரைபல்ஸ்லாம் அங்கே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் இதே ஸ்டேட்டஸ் கொடுத்தா அப்போ அவங்களும் அங்கே புலம்பெயர்ந்து அவங்களுக்கும் இவங்க இடத்த அவங்களும் ஆக்குபை பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாதிக்கு மேலே மெய்த்தீஸ் தான் இருக்காங்க. ஆனால் அவங்க பெரும்பாலும் அந்த வேலியில் தான் இருக்காங்க.
மலை பிரதேசங்களில் இப்போ இந்த மலை பிரதேசங்களில் பார்த்திங்கன்னா ஒரு 16% மேலே ஏறக்குறைய இவங்க குக்கீஸும் இருக்காங்க. இப்போ நாகாஸும் அங்கே இருக்காங்க. அவங்களும் ஒரு 20-24% மக்கள் அவங்களும் இருக்காங்க. இப்போ அவங்களும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் இப்போ நாகா பீப்புள்ஸ் ஃப்ரண்ட்டும் வந்து இப்போ இருக்கிற அந்த கவர்மெண்ட்டில் ஒரு அங்கம் தான். அது இன்னொரு டெபுட்டி சிஎம் இருக்கார், டிகோ இருக்கார். அவர் வந்து அந்த நாகா குழுவை சேர்ந்தவர் தான் அவர். ஸோ அவங்களுக்கும் ஒரு கணிசமான ஒரு இது இருக்குது. அவங்களும் ஒரு ட்ரைபல் இனத்தை சேர்ந்தவங்க தான். ஆனால் அவங்களுக்கும் குக்கிக்கும் கூட ஒரு எப்போவுமே ஒரு இப்போ இந்த பிரச்சனையில் கூட அவங்க வந்து இப்போ இதை ரொம்ப கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒருவேளை ஒரு தனி பிரதேசமாக ஒதுக்கி அவங்க கேட்டாங்கன்னா, இது ஒரு யூனியன் டெரிட்டரியாக எங்களுக்கு கொடுக்கணும்னு கேட்டாங்கன்னா, அவங்களும் வாழ்ந்துக்கிட்டு இருக்க பகுதியும் சேர்த்து ஒதுக்கி தரா மாதிரி இருக்கும். அதனால் அவங்க வந்து இது ஓப்பனாக சப்போர்ட்டும் பண்ணலை. அவங்களும் ட்ரைபலாக இருந்தாலும் நாகா குழுக்களும் கூட அவங்க சப்போர்ட் பண்ணலை. அவங்க சொல்லப்போனால் அவங்க கண்ட்ரோலில் சில பகுதிகளை வச்சுருக்காங்க. இப்போ NH2 போகுதுன்னா, இப்போ குக்கி இன மக்கள் வந்து குக்கீஸோ மக்கள் வந்து அவங்க பகுதிக்கு உட்பட்ட அந்த ரோட்டில் முக்கியமான அந்த NH2 இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்களும் அந்த பக்கம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இதுக்குள்ளே நடக்கிற அந்த வர்த்தகம் எல்லாமே நடக்கணும்னா இந்த NH மணிப்பூரை கனெக்ட் பண்ணுறது இந்த NH2 இதெல்லாம் தான். இந்த முக்கியமான சாலை இதுவே இவங்க வந்து கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. வேறு எந்த போக்குவரத்து அதில் நடக்கணும்னாலும், எந்த வர்த்தக பரிவர்த்தனை நடக்கணும்னாலும் இதில் தான் நடக்கணும். அப்போ நாகாவும் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ, இவங்களும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இப்போ லாஸ்ட் இயர் கூட பார்த்திங்கன்னா, நாகா வந்து அவங்க நாகா கவுன்சில் இருக்குது அவங்களுக்கு, யுனைடெட் நாகா கவுன்சில். அவங்க என்ன சொன்னாங்க பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து இதில் வந்து நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், சில விஷயங்கள் நாங்கள் ஒரு ட்ரேட் எம்பார்கோ நாங்கள் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அவங்க சொன்னது பார்த்திங்கன்னா, நீங்கள் பார்டரில் வந்து ஒரு ஃபென்ஸ் கட்ட பார்க்குறீங்க, இந்திய அரசாங்கம் நீங்கள் ஃபென்ஸ் கட்டுறீங்க, இதனால் எங்கள் நாகா இனக்குழுக்கள் வந்து கம்ப்ளீட்டாக கட் ஆஃப் ஆயிடுவாங்க. ஏன்னா அந்த பகுதியிலும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, அந்த பக்கம் பார்டருக்கு அந்த பக்கமும் வாழ்கிறாங்க, இந்த பக்கம் வாழ்கிறாங்க. அப்போ இதனால் நாங்கள் வந்து பாதிக்கப்படுவோம்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பிரச்சனையே போன வருஷமாக முன் வச்சாங்க. வெறும் 3 நாளில் செப்டம்பர் 16 என்ன பண்ணிட்டாங்க, ஓகே நாங்கள் அதை விலக்கிடுறோம். ஏன்னா கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, இந்த பார்டர் ஃபென்சிங் போடுறதுக்கு முன்னால் மணிப்பூர் கவர்மெண்ட் எல்லாம் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே இன்வால்வ் பண்ணுறாங்க. அதனால் அந்த இதுவை ரிமூவ் பண்ணுறாங்க. இப்போ இருக்கிற அந்த பிரச்சனைகளில் பல பேர் சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. பல பேர் பொருளாதார ரீதியாகவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஈவன் உணவு பொருட்கள் எல்லாத்துக்கும் கஷ்டப்பட்டுருக்காங்க. இதில் தமிழ் குழுவும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா தமிழ் குழுக்கள் பார்த்திங்கன்னா, தமிழ் மக்கள் வந்து அந்த மோரேன்ற பார்டர் பகுதியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு 3000 to 3500 பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இது கடந்த வருஷமே வந்து ரொம்ப 2024 ரொம்ப கடுமையாக அவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களோட வீட்டையும் தெரியாமல் எரிச்சிருக்காங்க. ஸோ கிராஸ் ஃபயர் அவங்களும் கூட மாட்டியிருக்காங்க. அங்கே வந்து ரொம்ப வளமாக இல்லைனாலும், ஏன்னா 1964 அவங்க வந்து அங்கே மியான்மர்லேருந்து அவங்க அடித்து துரத்தப்பட்டப்போ உடைமைகளை இழந்து தமிழ் மக்கள் அங்கே வந்தப்போ அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களும் அதனால் பாதிக்கப்பட்டாங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நியூட்ரலான கம்யூனிட்டி, தமிழ் கம்யூனிட்டி. இப்போ இதனால் அவங்களும் பாதிக்கப்படுறாங்க. பல பேர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தால் தான் நம்ம நியூஸ் செய்திகளில் கேள்விப்படுறோம். ஸோ இந்த இஷ்யூனால் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஈக்குவலாக பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து எல்லாரும் இப்போது ஒன்றுபட்டு இந்த கவர்மெண்ட் அமைச்சதுக்கு முக்கியமான காரணமாக சொல்லப்படுறது பார்த்திங்கன்னா, ஒரு இன்க்ளூசிவிட்டி இருக்கணும், எல்லோரும் ஒன்றா சேர்த்து இருக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ நாகாவும் இருப்பாங்க, குக்கீஸும் இருப்பாங்க. பைரன் சிங் இருக்கும் பொழுது ஒரு பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டது அப்படின்னு. இப்போ கெம்சங் வரும்போது இப்போ தான் வந்திருக்காரு. ஸோ என்ன நடக்குதுன்னு தெரியறதுக்கு முன்னாடி வன்முறை வருது, அதுதான் ஒரு பெரிய விஷயம். இதுதான் அவங்க இதை வந்து அந்த குக்கி மக்கள் வந்து எல்லாம் நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது வந்து எல்லாம் ஓகேவாக இருந்துட்டு திடீர்னு வன்முறை வெடிக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் அவங்க அதுக்கு முன்னாலேருந்தே எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க தொடர்ந்து. அது நல்லதா கெட்டதான்றது பார்க்குறத விட அவங்க இதை வந்து ஒரு பெரிய ஏமாற்றமா இல்லை ஒரு துரோகமாக அந்த மாதிரி பார்க்குறாங்க. என்ன நாம் தான் சொல்லியிருந்தோம், நம்ம வந்து அந்த கவர்மெண்ட்டில் பங்கேற்க மாட்டோம்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க குடியரசுத் தலைவர் ஆட்சி இருக்கும்பொழுது நம்மளால் எதுவுமே கன்வே பண்ண முடியல அப்படின்ற ஒரு இடம் வரும்போது இன்றைக்கி ஆட்சி அமைக்கிறாங்கன்னு சொல்லும்போது உடனே அவங்க அது உண்மை. நம்மளோட பார்வையில் அவங்களுக்கும் ஒரு வாய்ஸ் கிடைக்குது, கவர்மெண்ட்டுன்னு இருக்கும்போது அவங்களுக்கும் ஒரு வாய்ஸ் கிடைக்குதுன்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, நாம் அதில் பங்கேற்றுட்டுனா அவள் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு மெஜாரிட்டியை வந்து நம்ம ஏற்றுக்கிட்ட மாதிரி ஆகிடும் அப்படின்ற அந்த 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 ஒரு மனநிலையோடு தான் அவங்க இருக்காங்க. இதுலேயும் ஒரு முக்கியமான ஒரு ட்விஸ்ட்டும் இருக்குது. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிப்கன் இருக்காங்கன்னா அவங்க வந்து அந்த குக்கி இனத்துக்குள்ளாரே அவங்க அந்த ததோன்னு சொல்லிட்டு இன்னொரு அதில் ஒரு பிரிவு, அந்த ட்ரைபில் ஒரு பிரிவு, அதை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு வந்து தனி அட்மினிஸ்ட்ரேஷன் வேணும்னு அவங்க கேட்கவே கிடையாது. எங்களுக்கு வந்து தனி ஒரு டெரிட்டரி வேணும்னு கேட்காத அந்த குழுக்குள்ளார ஒரு சின்ன பிரிவை சேர்ந்தவங்க அவங்க. அப்போ இதனால தான் இப்போ அரசாங்கத்தில் அந்த மாதிரி அந்த ஒரு இனத்துலேருந்து வரவங்களை வந்து இவங்க வந்து இப்போ டெபுட்டி சிஎம்மாக வச்சுருக்காங்க. அப்போ அதோட ஒரு முகமாக இருக்காங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஒரு தனியான ஒரு டெரிட்டரி அமைய வேண்டாம்னு சொல்லி ஒரு குழுவை வச்சுருக்காங்க. அந்த குழுவை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க, நீங்கள் குக்கின்னு கூட சொல்லிக்க வேணாம், உங்களை வந்து ததோ குக்கி இனத்தை சேர்ந்தவங்கள சொல்லிக்கங்க, ததோன்னு சொல்லிக்கங்க, ட்ரைபல் சேர்ந்துக்குன்னு சொல்லிக்கங்க. யார்? டெபுட்டி சிஎம். அந்த மாதிரியான
இவங்களுக்குள்ள ஒரு பிரிவையும் காட்டுற மாதிரியும் இது இருக்குது. இப்போ அடுத்த எலெக்ஷன் வரப்போகுது, அடுத்த வருஷம் 2027 எலெக்ஷனை சந்திச்சாகணும். இது முக்கியமாக எலெக்ஷனுக்கு ரொம்ப தேவை. ஏன்னா ஆல்ரெடி அங்கே இப்போ ஆளும் அரசு வந்து அங்கே வந்து ஆட்சியை இழந்திருக்கு. ஐ மீன் போன தடவை அந்த பிரச்சனைகள் வரும் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்து அவங்களோட சீட்டை அவங்க இழந்திருக்காங்க. 19 ஜெயிச்சவங்க இப்போ இழந்திருக்காங்க. இப்போ அடுத்து வரப்போகிற தேர்தலில் வந்து 27 தேர்தலில் வந்து அவங்க வந்து அந்த எலெக்ஷனை கருத்தில் கொண்டும் இந்த ஆட்சி அமைக்கிறது, ஒரு இன்க்ளூசிவிட்டியை காட்டுறது, அதே சமயத்தில் இதுக்குள்ளார ஒரு சில அந்த அரசியல் மூவ்ஸ் எல்லாம் பண்ணணும்னு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு வருட காலமாக இப்போ குடியரசுத் தலைவர் ஆட்சி அங்கே நடைபெற்று வருது. நம்மளுக்கு இங்கே வந்து தேசிய பழங்குடியின நல வாரியம்லாம் இருக்குது. பல்வேறு வாரியங்கள் நம்மளுடைய அரசின் சார்பாக செயல்படுத்தப்படும் பொழுது இந்த ஒரு பேச்சுவார்த்தைகள்லாம் எந்த அளவுக்கு அங்கே போயிட்டு இருந்தது, அதில் ஏதாவது முன்னேற்றம் இருந்ததா? இதுதான் எல்லாம் பெரும்பாலும் பேர் சொல்கிறது என்னென்னா, பெருமளவில் பேச்சுவார்த்தைகள் நடக்கலை. இப்போ திடீர்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட்டை நீங்கள் ஃபார்ம் பண்ணிட்டோன்னு சொல்கிறீங்க, பிரசிடென்ட் ரூலை வந்து ரிவோக் பண்ணிட்டோன்னு சொல்கிறீங்க. ஆனால் இதுக்கு முன்னால் வரைக்கும் பெரிய அளவில் பேச்சுவார்த்தைகள் நடத்தலை. ஏன்னா அவங்களோட டிமாண்ட்ஸ்ன்னு சில வச்சுருக்காங்க. அந்த டிமாண்ட்ஸை குறித்து பேச்சுவார்த்தைகள் பெரிய அளவில் நடக்கவே இல்லை. அதனால தான் இந்த அளவுக்கு வந்து எல்லாம் கொதிச்சு போயிருக்காங்க. எதனால் ஃபார்மேஷன் பண்ணுறீங்க, நீங்கள் ஃபார்மேஷன் பண்ணாலும் எதுக்காக எங்களோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக நீங்கள் எதுக்காக ஒருத்தங்களை அங்கே வந்து உள்ளே போயிருக்காங்க, அவங்க எப்படி ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ இனி வரப்போகிற காலகட்டத்தில் தான் தெரியும் என்ன மாதிரி வந்து இது மறுபடியும் ஒரு புதிய பேச்சுவார்த்தை தொடங்கப்படுமா, இல்லை இது ப்ரொட்டஸ்ட்டோடு முடிஞ்சிடுமா, இல்லை பெரிய அளவில் மறுபடியும் வயலன்ஸாக வருமா. பெரிய அளவில் வயலன்ஸில் ஏன்னா ஆல்ரெடி போன தடவை இருந்த அனுபவத்தை வச்சு இப்போ நிறைய அளவில் பெரு அளவில் வந்து படைகள் வந்து பாதுகாப்பு படைகள்லாம் அங்கே குவிக்கப்பட்டு இருக்குது. அதனால் ஒரு நம்பிக்கை பெரிய அளவில் வயலன்ஸ் இருக்காது. ஆனால் ப்ரொட்டஸ்ட் வந்து இன்றைக்கி ஒரு நேற்றுலேருந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இதை பொறுத்திருந்து தான் நம்ம கவனிக்கணும். இந்த சமவெளி பகுதியில் இருக்கிறவங்களுக்கான ஒரு அனைத்து பொருளாதார வசதிகளோ அது கட்டமைப்பு வசதிகளோ அங்கே இருக்கும். இப்போ நம்ம பழங்குடியினர் அப்படின்னு சொல்லும்போது அவங்க மலைப்பிரதேசங்களில் இருக்கும்பொழுது அங்கே கட்டமைப்பு வசதிகள் இருக்காது. ஸோ அவங்க கீழே இறங்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லையா? அதையே வந்து நம்ம வந்து ஒரு அரசாங்கமாக தடுக்கிறாங்களா? இல்லை, அரசாங்கம் அவங்கள தடுக்கிறதில்ல. இப்போ கூட பார்த்தீங்கன்னா, ஆனால் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இவங்களே கூட வச்சுருக்காங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த சாலைகள் பகுதிக்கெல்லாம் அவங்க போகிறாங்க பார்த்தீங்களா, அங்கே இருக்க பாதுகாப்பு படைகளே கூட இப்போ மெய்த்தியை சேர்ந்தவங்க யாராவது வரணும், உள்ளே வரணும், இதுக்குள்ளார இவங்க குக்கி டாமினேட் பண்ணுற ஏரியாவுக்கு வரணும், இப்போ என்ன சூராச்சந்த்பூருக்கு வரணும், இல்லை வந்து இந்த காங்போக்பி பகுதிக்கு போகணும், இல்லை தெங்னோபாலுக்கு போகணும், இப்படின்னு சொன்னால் அவங்களே என்ன பண்ணுவாங்க, இல்லை இதுக்குள்ளே நீங்கள் போகாதீங்க. நானே சில வீடியோஸ்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அதில் வந்து அந்த பத்திரிகையாளர்களே அவங்க மெய்த்தி இனத்தை சேர்ந்தாங்கன்றதுக்கு அந்த பக்கம் போகிறதில்ல. அதே மாதிரி இந்த குக்கி இனத்தை சேர்ந்தவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பக்கம் நீங்கள் போகக்கூடாது, எதனா பிரச்சனையாகலாம். இப்போ கூட நீங்கள் இந்த ஒரு பாகிஸ்தான் பார்டர் மாதிரி வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆமாம், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பதவி ஏற்பு விழாவே கூட இப்போ டெபுட்டி சிஎம் பதவியை ஏற்றாங்க. இவங்க ஏற்றது நேராக போய்ட்டு ஏற்கலை, இம்ஃபாலில் போய் ஏற்கலை பதவி. அவங்க வீடியோ கால் மூலமாக தான் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து டெல்லியில் இருக்கிற அந்த மணிப்பூர் பவன்லேருந்து அவங்க பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்க குக்கி என்ன சொல்கிறாங்க, நீங்களே ஒரு தைரியமாக உங்களால் அங்கே போக முடியல, அப்போ எப்படி நீங்கள் சொல்கிறீங்க எங்களுக்கு வந்து நல்ல உத்தரவாதம் கிடைக்கும், எங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் கிடைக்குன்றது அவங்களோட வாதமாக இருக்குது. இது வந்து இன்னும் ஒரு தகர்த்து கொண்டு இருக்கிற ஒரு இஷ்யூவாக தான் இருக்குது. இது வந்து மக்கள் அரசாங்கம் 2 பேரும் உட்காந்து தீர்க்க வேண்டிய ஒரு பிரச்சனை. மக்கள் ஒற்றுமையாக இருக்கணும் தான் ஒட்டுமொத்த இந்தியாவை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த பிரிவினைகளை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. இந்தியா அப்படின்றது அனைத்து நாடுகளுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியது. அது நம்முடைய சமூகமாக இருக்கட்டும், பாரம்பரியமாக இருக்கட்டும், பொருளாதார வளர்ச்சி இன்றைக்கி இருக்கட்டும், அடுத்தவர்களுக்கு எடுத்துக்காட்டாக தான் நம்ம இருந்துகிட்ருக்கிறோம். ஸோ நம்மளுக்குள்ளேயே ஒரு பிரிவினைவாதம் என்பது இப்போதைக்கு இந்த சமுதாயத்திற்கு ஏற்கத்தக்கது அல்ல அப்படின்றதான் நம்ம பார்க்க முடியுது. நிச்சயமாக நம்முடைய வரிகள் இருக்கிற மாதிரி 30 கோடி முகமுடையால் எனில் உயிர் மொயம்புற ஒன்றுடையால் அப்படின்னு தான் நம்முடைய பழக்கமாக இருந்து கொண்டு வருகிறது. இதை இந்த அரசாங்கமும் கணக்கெடுத்து அங்கே ஒரு நல்ல தீர்வை கண்டிப்பாக கொடுப்பார்கள். இருக்கக்கூடிய மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்கான வழிவகை செய்யப்படும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அரங்கில் வந்து உங்களை கருத்துக்களை பதிவு செய்வதற்கு மிக்க நன்றி சார். நன்றி. நீங்கள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.